வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 24,000 ஸ்ட்ராடல் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். ஸோ அது ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்துகிட்டு அந்த க்ளோசிங்கில் இருக்க இம்ப்ளைட் வால்டிலிட்டி சொல்லி, ரெண்டாவது நம்மளுக்கு இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ அதை பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ளைட் வால்டிலிட்டி இருந்தால் மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் வேகமாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே இங்கே ஓப்பன், அதாவது ப்ரீஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தவங்க அகெயின் இங்கே 24,050. அப்போ ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு இடம் எடுத்துட்டா முதல்ல மேலே ஒரு 50 பாயிண்ட், கீழே ஒரு 50 பாயிண்ட் அப்படின்றது இந்த இடத்துல ஊர்ஜிதம் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போ அதே இடத்துல உங்களுக்கு எஸ்டர்டே ஹையும் போயிருக்காங்க. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே பிரேக் பண்ணாலும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துக்கிட்ட மேலே போனோடனே கால் சைடு உள்ள இம்ப்ளைட் வால்டிலிட்டி ட்ராப் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ராப் அவுட் அதனால் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படியே போனாலும் ஸ்லோவாக தான் போகும். அப்போ அந்த இம்ப்ளைட் வால்டிலிட்டி ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு எஸ்டர்டே ஹைக்கு கீழே வரக்கூடாது. ஏன்னா கால் ஆப்ஷனுடைய இம்ப்ளைட் வால்டிலிட்டி ஸ்லோ ஆயிடுச்சு அண்ட் புட் ஆப்ஷனுடைய இம்ப்ளைட் வால்டிலிட்டி அப்படியே தான் இருக்காங்க. ஸோ அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றப்ப எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணவங்க கீழே எஸ்டர்டே லோ நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்துட்டாங்க. அகெயின் நீங்கள் இந்த இடத்த கவனித்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் கிட்ட வரும்போது கால் ஆப்ஷனுடைய இம்ப்ளைட் வால்டிலிட்டி 18, புட் ஆப்ஷனுடைய இம்ப்ளைட் வால்டிலிட்டி 15. அப்போ புட் ஆப்ஷனுக்கு ட்ராப் அவுட் ஆகிருக்கு, கால் ஆப்ஷனுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்கிருந்து அகெயின் ரிவர்ஸ் எடுத்த மார்க்கெட் இந்த ஓப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து அகெயின் ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி எஸ்டர்டே லோவுக்கும் வந்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேரோட இம்ப்ளைட் வால்டிலிட்டியும் இந்த இடத்துல ட்ராப் அவுட் ஆகிருக்கு. அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டு பேர்த்துக்குடைய ட்ராப் அவுட்டும் நடந்திருக்கு அந்த இடத்துல. அப்படியே ட்ராப் அவுட் ஆனதுனால ஃபர்தர் உங்களுக்கு மொமெண்டம் இந்த சினாரியோ படி ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழேன்னு ஒரு சினாரியோ டவுனில் இருந்தனால மார்க்கெட் கீழே போனாலும் ரொம்ப ஸ்லோவாக போயிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் அப்படின்ற ஒரு இதுக்கு கீழே வேகமான இறக்கம் இல்லை. ஸோ இப்போ 800க்கும் 591க்கும் உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட் இருந்தாலும் இந்த 200 பாயிண்ட்டை கடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்திருக்காங்க அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. அப்போ ஒரே முட்டாவும் நம்மளுக்கு டக்குன்னு மார்க்கெட் கீழே போகிறதுக்கும் சான்சஸ் இல்லை. அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணுறத விட கால் ஆப்ஷன் செல் பண்ணுறது ஒரு கரெக்டான முடிவாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஸோ இப்படி தான் ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டியை வச்சு ஒரு எஸ்டர்டே ஹைக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கும்போது எப்படி இருக்காங்க, எஸ்டர்டே லோவுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுக்கும்போது எப்படி இருக்காங்க அப்படின்றத வச்சு அதுக்கு கீழே நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எந்த சப்போர்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ நேற்றுக்கு நம்ம 24,000 ஸ்ட்ராடல் தான் எடுத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கி டேபிளும் மாறி இருக்கு, மார்க்கெட்டும் மேலே போயிட்டு அகைன் கீழே வந்திருக்காங்க. இப்படிலாம் வரும்போது ஏன் இந்த இடத்துல எக்ஸாக்டாக நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா, இந்த 24,000 புட் ஆப்ஷனை இங்கே ஒரு தடவை எக்ஸிட் ஆகிடுவாங்க. சரிங்களா? ரைட் பண்ணவங்க அகெயின் இங்கே வந்தோடனே உங்களை பை பண்ண வச்சுட்டு அகெயின் இங்கே போனோடனே அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அப்போ உங்களை பை பண்ண வச்சு அவங்க செல் பண்ணி அதில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் நோக்கமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ரெண்டாவது ஃபர்தராக அவங்களுக்கு மேலே போகணும்னா என்ன ஆகும்னா, இந்த மொமெண்டம் நடக்கும்போது காலை செல் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த காலை செல் பண்ணவங்க ப்ராஃபிட் புக் பண்ணால் மட்டுமே தான் மேலே போகும். அப்போ காலை செல் பண்ணவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கால் ஆப்ஷனுடைய இம்ப்ளைட் வால்டிலிட்டி ஹையராக ஏறி நிற்கணும், ஸ்டாண்ட் பையாக நிற்கணும். அந்த இம்ப்ளைட் வால்டிலிட்டி நிற்கலை. அப்போ இந்த இடத்துல ஃபர்தராக கீழே போனாலும் மார்க்கெட் இந்த சினாரியோ கீழே புட் ஆப்ஷனை அவங்க பை பண்ணலை. ஓகேங்களா? புட் ஆப்ஷனை பையும் பண்ணல, செல்லும் பண்ணல. ஸோ ஃபர்தராக அது வாட்டு கீழே போயிட்டு இருக்கு. ஆனால் கால் ஆப்ஷன் செல் பண்ணதை மட்டும் அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த சினாரியோவில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஒரு இம்ப்ளைட் வால்டிலிட்டியும் ஒரு மார்க்கெட்டோட ஓப்பன் சினாரியோ அதை வச்சு எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த 3 லெவலை வச்சு இதுக்கு இடையில வீக்லி லோ இருந்தால் வீக்லி லோ, மந்த்லி லோ இருந்தால் மந்த்லி லோ, வீக்லி ஹை ஆர் மந்த்லி ஹை, இந்த விஷயத்தை வச்சு எப்படி பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் இது மூலயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு அதாவது மண்டே அதுக்கு உண்டான லெவல்ஸ் பார்த்துடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24,000 கால், 23,900 புட்,
23,800 கால் அண்டு 23,500 புட் அண்ட் 23,700 புட். அப்போ ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டு அகெயின் இருக்கிற புட் ஆப்ஷன் கூட எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்கிள் போட்டிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் புட் சைடுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த புட் சைடோட ரேஞ்ச் நம்மளுக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஏன்னா 23,500ன்ற லெவலை மார்க்கெட் இன்னும் ரீச் பண்ணலை. ஓகேங்களா, இந்த இடத்துல லோ வச்சது வந்து 23,538 தான். ஸோ 500 ரீச் பண்ணல. நாளைக்கு இல்லை ஃபர்தராக அந்த 500 ரீச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 23,500 புட் 24,000 கால் அப்படின்ற அடிப்படையில் எடுத்துட்டா அதனுடைய மிட் பாயிண்ட் 23,750 அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஓகேவா, அடுத்து இது இப்போ முடிஞ்சிருக்கிறதுக்கு உண்டான இடைப்பட்ட ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டா 500 23,500 கால் ஆப்ஷன், அதுக்கு மேலே உள்ள நியர்பை கால் ஆப்ஷன் 23,900. அப்போ இதுக்கு உண்டான மிட் பாயிண்ட்டு 23,700 அப்படின்ற லெவல். ஸோ இந்த லெவல்லாம் தாண்டாமல் மார்க்கெட் ஃபர்தராக அங்கேருந்து ரிவர்ஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இந்த பேசிஸில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 23,500 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 130, 23,900 காலுடைய க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 78. நீங்கள் இந்த பேசிஸ்லேயே எடுத்துக்கலாம். ரெண்டாவது, மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு ஃபர்தராக ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 24,065 உங்களுக்கு 23,530 அப்படின்றப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 500 பாயிண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் அகெயின் ஃபர்தராக ஒரு ரிவர்ஸும் இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி, இன்னும் ஃபர்தர் ஃபால் இருக்கிறதுக்கும் சான்சஸ் கம்மின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புட் ஆப்ஷனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ப்ரீமியத்தை வந்து அவங்க டிகே பண்ணாமல் அகெயின் கீழே கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரீமியம் வந்து பை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, அவங்க செல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல செல்லிங் கூட நடந்திருக்கலாம். எல்லா புட் ஆப்ஷனுக்கும் 600 புட் ஆப்ஷன் 700 புட் ஆப்ஷனுக்கு செல்லிங் கூட நடந்திருக்கலாம். அப்போ இந்த இடத்துல அவங்க செல் பண்ணியிருந்தால் க்ளோசிங்கில் அதன் அடிப்படையில் எடுக்கும்போது அந்த புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே கொண்டு போயிட்டு, அதாவது நீங்களும் வாங்கியிருப்பீங்க, அவங்க விற்றுருப்பாங்க. ஸோ உங்களை லாஸில் கொண்டு போகாமல் அவங்க திருப்பி வர மாட்டாங்க. அப்போ யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு லாஸ் கொடுக்காம அவங்களுக்கும் ப்ராஃபிட் வராதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எல்லாத்துக்கும் மார்க்கெட்டை கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு நிலைப்பாடு. அல்லது இந்த 23,500 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 130 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுக்கும் கீழே போகணும், ஓப்பன் ஆகணும். அல்லது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குல்ல, முந்தைய நாள் க்ளோஸ், அதுக்கும் கீழே ஓப்பன் ஆனால் மட்டுமே தான் ஃபர்தராக இன்னும் கீழே போகிறதுக்கு சான்சஸ். அப்போ 23,500 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 130, 23,900 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 78. அப்போ 23,978 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 23,978 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பாக இருக்கும். அதே மாதிரி 23,500 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 129 அப்படின்னா 23,371 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் ஆகும். அப்போ இந்த 129 ப்ளஸ் 78 அப்படின்னு எடுத்துட்டா 207. அப்போ 23,900 ப்ளஸ் 207 24,107 அப்படின்றது ஷார்ட் ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் 24,107. ஓகேங்களா, அதே மாதிரி ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் அப்படின்னு எடுத்திங்கன்னா 23,293 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் ஆகும். ஸோ இதுக்கு நடுவில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 23,587 அப்படின்னு. அப்போ இந்த எஸ்டர்டே லோ அப்படின்ற விஷயம், அதாவது திங்கக்கிழமைக்கு எடுக்கும்போது இன்னைக்கு முந்தைய நாள் எஸ்டர்டே லோ 23,537 எடுத்துக்கிட்டா அந்த 537 கட் பண்ணிட்டு ஒரு இம்பையர் வால்டிலிட்டி ட்ராப் அவுட் ஆகி 23,500 சப்போர்ட் எடுத்து கூட திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். திரும்பினா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வரலாம், மேக்ஸிமம் இந்த 700 புட்டை ப்ரீச் பண்ணலாம். இல்லது நம்மளுக்கு 23,500 டு 24,000 அந்த ஸ்ட்ராங்கிளுடைய மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, 23,500 டு 24,000 அந்த ஸ்ட்ராங்கிளுடைய மிட் பாயிண்ட்டு 23,750 கூட ரீச் ஆகலாம். ஸோ இதை வந்து
எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியோட கொண்டு போகிறாங்க, ஆர்எல்ஸ் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இல்லாமல் ஸ்லோவாக கொண்டு போகிறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லேயே ஒரு சேஞ்சஸ் வரணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஸோ ஒரு ஃபர்தராக நம்ம ஒரு சினாரியோ பேசிஸில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சினாரியோ நடந்துகிட்ருக்கு மார்க்கெட்டில். ஸோ அந்த சினாரியோஸ் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் ரேஞ்சு பெருசாக இருக்கும்போது ஓப்பன் இந்த இடத்துல வேணால் வைக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேபிளும் இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதை நீங்கள் அனலைஸ் பண்ண தான் உங்களுக்கு அதனுடைய மொமெண்டம் ஆஃப் ஸ்பீடும் ப்ளஸ் எந்த இடத்துல நம்ம பை பண்ணணும், எந்த இடத்துல நம்ம செல் பண்ணணும், அதாவது ஒரு ஆப்ஷனை பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமா அப்படின்றத உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். அப்போ கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும்னா நீங்கள் இதை அனலைஸ் பண்ணால் தான் முடியும். ஸோ இதை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனும் இண்டிகேட்டரோ வச்சு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஓவரால் ஒன்று நீங்கள் கேபிட்டல் அதிகமாக இருந்தால் பை பண்ணுவீங்க, இல்லை கேபிட்டல் கம்மியாக இருந்தால் செல் பண்ணுவீங்க. அப்போ இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அனலைஸ் பண்ணி ரேஞ்ச் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அனாலிசிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ இதுலேயுமே இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பார்த்துங்க. ஏன்னா இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படின்றத இவ்வளோ பெரிய ரேஞ்ச் கொடுத்ததுக்கப்புறம் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்காங்க, ஃபர்தர் மொமெண்டம் இன்னமும் கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வேணும் அப்படின்னா அந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி வேணும். ஸோ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இன்றைக்கி இறங்குன மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் இறங்குவாங்க. ஸோ அதையுமே கொஞ்சம் கவனமாக. ஸோ ரெண்டு பக்கமுமே ஒரு சைடு 15 ஒரு சைடு 14 ஒரு ஃபைட் பேக் பண்ணுற மாதிரி தான் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன மொமெண்டம் இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு 51,000 புட் ஆப்ஷன் அண்ட் 51,500 கால் ஆப்ஷன், 52,000 கால் ஆப்ஷன் அண்ட் 51,500 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே இறங்கினாலும் 51,500 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது சரியா. அப்போ அந்த ஸ்ட்ராடல் இருக்கும்போது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே மார்க்கெட் இருக்காங்களான்னு பார்க்கணும். அதாவது 51,500 மைனஸ் 886 அப்படின்ற லெவல், அதுக்கு கீழே மார்க்கெட் இருந்து இவங்களுடைய டைம் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா இவங்க ஃபியூச்சராக மாறிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 51,000 அடுத்து 51,500, அதுக்கு கீழே 52,000, 51,500, 52,500, அதுக்கு கீழே 50,000 புட். அப்போ மார்க்கெட் இருக்கிறது எங்கேயோ, நம்மளுக்கு கொடுத்துருக்க இடம் எங்கேயோ இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு இல்லையா 50,700, ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கனால ரொம்பவுமே லாங்காக இருந்தாலும் இந்த டேபிள் இன்னும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸில் கூட அவங்க செல் பண்ணிவிட்டு பொசிஷன்ஸை அப்படியே நம்மளுக்கு இந்த இடத்துல, ஸோ நாளைக்கு கூட அந்த பொசிஷன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ அப்போ 50,700 அப்படின்ற இடத்துல ஓவரால் இல்லாட்டி 50,500 புட் ஆப்ஷன், 51,000 கால் ஆப்ஷன், இந்த பேஸ் பண்ணி நீங்கள் லெவல்ஸ் எடுத்து பாருங்கள். அது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க நியர்பை ஓடிஎம் கால் ஆப்ஷன், ஓடிஎம் புட் ஆப்ஷன், அந்த இடத்துல கூட ஒரு ஸ்ட்ராங்கிள் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நடுவில் இந்த 50,800 இல்லை 50,700 ஒரு ஸ்ட்ராடலாக கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு இதில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரிக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேபிள் நாளைக்கு இன்டர்சேஞ்ச் எப்படி ஆகுதுன்றதை பொறுத்து அதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஜனவரி மாதத்து கிளாஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ முழுக்க அந்த கிளாஸஸ் வந்து ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பேஸ்டு, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பேஸ்டு, மார்க்கெட் சினாரியோ பேஸ்டில் அண்ட் ஆப்ஷன் ப்ரைஸை வந்து நம்ம எப்படிலாம் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.